ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடியில் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்சு ராகவே கேதவே நமது ஓம் முருகா சரவணம் பகவாய நமோ. உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2024 செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கான ராசி பலன்களை பார்க்குறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரகங்களுடைய நகர்வு, அதனால நமக்கு என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறதும், அதுக்கு அடுத்தது உங்க ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப அசுப யோக நாட்கள் எது எது அப்படிங்கிறதையும், ஏன் இந்த சுப அசுப நாட்கள் யோக நாட்கள் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழிகாட்டி. ஏன்னா நமக்கு கிரகங்கள் பலன்களை கொடுக்குறப்ப பாத சாரத்தின் வழியாத்தான் கொடுக்குது. அதனால நம்ம நட்சத்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்சத்திரங்களுடைய சுப நாள் பார்த்து அந்த அன்னைக்கு நீங்க நல்ல காரியங்களை ஆரம்பிச்சீங்கன்னா, அல்லது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அந்த அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் முழுக்க வெற்றி கொடுக்கும். அசுப நாளுங்கிறதுல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள். அடுத்தது நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், நீங்க வச்சு வீட்லயும் அலுவலகங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டிய தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ராசி பலன்ல மொத்தமா பார்க்கலாம். வாங்க ராசி பலன் பார்க்கலாம். அன்பான கன்னி ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மாச ஆரம்பத்துல 4ஆம் தேதி வரைக்கும் 4/9 வரைக்கும் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த ஒண்ணுதான் உங்களுக்கு ஃபேவர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிநாதன் ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு அயன சயன போக விரயஸ்தானம் மருத்துவம் ஆஸ்பத்திரின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கும் தொலைதூர பயணங்கள் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு வர்றார். இப்ப 23/9 வரைக்கும் அவரு உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதே இடத்துல விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி இருக்கிறார் 16/9 வரைக்கும். 16/9க்கு மேலதான் 17ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் வர்றார். அவரு விரயஸ்தானாதிபதி. அப்போ புதன் பகவான் 23/9 வரைக்கும் உங்க விரயஸ்தானத்துல இருந்துட்டு 24க்கு மேல உங்க ராசிக்கு வர்றார். ஆக இந்த கிரக இணைவுகள் சூரியனும் புதனும் இணைவது ஒரு புத ஆதித்ய யோகம், கல்விக்கான ஒரு மிகச்சிறந்த யோகம் சொல்லலாம். இப்ப 2 பேருமே விரயஸ்தானாதிபதியும் விரயத்திற்கனால அரசு வேலைகளுக்காக, அரசு சார்ந்த வேலைகளுக்காக வெளியூர், அடிக்கடி வெளியூர் போக வேண்டியது இருக்கும். குழந்தைகளுடைய உடல் நலன்ல பாதிப்பு இருக்கும். குழந்தைகளுக்காக அல்லது அரசுக்காக, அரசு துறைகளுக்காக, கல்விக்காக, வியாபாரத்திற்காக செலவினங்கள் அதிகமாக வரும். அப்ப அந்த செலவினங்களை மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செலவினங்களே தான் அதிகமா செலவினங்கள். ஏன்னா விரயஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்துல, ராசி அதிபதியும் விரயஸ்தானத்துல, அது மருத்துவம் சார்ந்த இடமாவும் இருக்கு, தொலைதூர பயணங்கள் சார்ந்த இடமா இருக்கு. அதனால தந்தையினுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அரசு சார்ந்த விஷயங்களுக்காக, கல்விக்காக எல்லாம் கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும். வியாபார நிமித்தமாக கூட அலைய வேண்டிய ஒரு அலைச்சல் அதிகமா இருக்கும். ஆனா குடும்பத்துல நிம்மதி இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 24ஆம் தேதி வர்றப்ப 17ஆம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு வந்துடுறார். அப்ப அந்த சூரியன் புதன் கேது அங்க இணைந்து இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். 17ஆம் தேதிக்கு மேல காலி நிலம் வாங்குறது, விற்கிறது, வியாபாரத்துல நண்பர்கள்ட்ட வாக்கு கொடுக்கறது, இந்த காதல் விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது உங்களுடைய வாக்கு, உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சறுக்குனா கூட கொண்டு போய் கோர்ட்டு கேஸும் கொண்டு போய் நிறுத்திடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம்.
உங்க ராசியில உங்க ராசிக்கு தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லி தாமர குடும்பம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தையினுடைய புகழ், செல்வாக்கு, ஆன்மீக பயணங்கள், ஆலய வழிபாடுகள், இது எல்லாம் குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாயிறார். ஆக உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க உடல்நல கோளாறுகள் வரலாம், குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு வரலாம், அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கக்கூடியது. அப்ப நீங்க செலவுகளை சுப செலவுகளா மாத்திட்டீங்க அப்படின்னா, சுப செலவுகள் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, குழந்தைகளுடைய கல்விக்கு கொண்டு போய் பணம் கட்டுறது, அல்லது குழந்தைங்க பேர்ல நீங்க டெபாசிட் பண்றது, இந்த மாதிரி குழந்தைகளுடைய திருமணம். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி, 5, 6க்கு உண்டான அதிபதி சனி பகவானும் வக்கரமா இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவுகளை டெபாசிட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீண் விரயங்களை உங்களால ஈஸியா தவிர்த்திட முடியும். அப்ப தன பாக்கியாதிபதி 18ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய தனஸ்தானத்துல ஆட்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 18ஆம் தேதி ஆட்சி ஆகிறார். அப்போ சுக்கிர பகவான் ஆட்சி ஆகிறதுனால உங்களுக்கு வண்டி, வாகன, நகை, நட்டு, ஆவண சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்பதான் இருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதுக்கு மேல சுக்கிரன் ஆட்சி ஆகுறாரு. அதுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக அற்புதமா மாறிக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் சிறுதூர பயணங்கள், சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், காமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராகுசாரம் வாங்கி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் ஒரு தொழில் ஸ்தானம், ஜீவன ஸ்தானம் நல்லா இருக்கும். ஜீவனக்காரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரமானாலும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினால உங்களுக்கு தொழில் பாதிப்புகள் இல்லை, தொழில் சிறப்பா இருக்கும். அதுவும் ராகு சாரம் வாங்கி இருக்காரு. ராகு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் பாதகஸ்தானத்துல தான் இருக்காரு. இருந்தாலும் அவருடைய சாரம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதிக்கு மேல அதே செவ்வாய் பகவான் குருசாரம் வாங்கிறார். குரு உங்களுக்கு 4க்கும் 7க்கும் உண்டானவர், சுகஸ்தானாதிபதி. குரு உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி, தாய் ஸ்தானம், வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய, நிலத்தை கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் மனைவி ஸ்தானம், களத்திரம், நண்பர்கள், கூட்டு தொழில், வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப இந்த ஒரு அற்புதமான இந்த மாசத்துல 17ஆம் தேதி வரைக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா வீண் விரயங்கள் அதிகமாயிரும், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகளும் வந்துவிடும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பு. 18ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்குது. ராசிக்கும் 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதா சமாளிக்க முடியும். குரு பகவானத்திற்கு சப்போர்ட் பண்ணுவார். 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்க, திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் ஒரு நல்ல மாசமா தான் இருக்கு. ஆனா சுக்கன் 17ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாகிறதுனால 18ஆம் தேதிக்கு மேல எதுவா இருந்தாலும் செஞ்சுக்க. அது வரைக்கும் கொஞ்சம் புதிய முயற்சிகளை கைவிட்டுட்டு கவனத்தை இதுல செலவு பண்றதுல பார்த்துக்குங்க. கன்னி ராசிக்கு சந்திராசுதனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 20/9/24 காலை 5:15 முதல் 22/9/24 காலை 6 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். உத்தரவு 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 5, 8, 10, 12, 13, 15, 17, 18,
20, 27, 29. அசுப நாட்கள் செப்டம்பர் 7, 9, 11, 21, 25. யோக நாட்கள் செப்டம்பர் 17, 18. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அவை மத்திய பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால நம்ம கவனத்துல எடுத்துக்கிறது இல்லை. அடுத்தது நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுனுடைய கன்னிராசியினுடைய அதிபதியான மகாவிஷ்ணு அல்லது நாராயணன் வழிபாட்டோட மகாலட்சுமி வழிபாடு. ஆக உங்களுக்கு முழுக்க முழுக்க மகாவிஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நீங்க வச்சுக்க வேண்டிய படம் ஐயப்பனுடைய படம். இல்லங்கள்ல, பாக்கெட்ல, அலுவலகங்கள்ல எங்க வேணாலும் நீங்க வச்சுக்க வேண்டிய ஐயப்பனுடைய படம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வளர்ச்சியை உறுதுணையா இருக்கும். அடுத்தது அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 7, 9, 11, 13, 14, 16, 18, 19, 21, 24, 28 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 8, 10, 12, 22, 26. யோக நாட்கள் செப்டம்பர் 18, 19. நீங்க அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாட்டோட ஸ்ரீ காயத்ரி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நீங்க உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம், உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் கை. அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 8, 10, 12, 14, 15, 17, 18, 20, 22, 25, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 9, 11, 13, 23, 27. யோக நாட்கள் செப்டம்பர் 18, 20. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாட்டோடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க எப்பயுமே உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய படம் சித்திரகுப்தனுடைய படம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து நலங்களையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.